சாதனை உயரத்தை அடைந்த லாரி டிரைவரின் மகன். முதல் முயற்சியில் தோற்றாலும் முழுமையாக உழைத்தவர். தமிழ் வழியில் படித்து உயரத்தை தொட்டவர். டாஸ்மாகை மொத்தமாக சுத்தம் செய்ய விஜயால் களமிறக்கி விடப்பட்டிருக்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் அவர்தான் நந்தகுமார் IAS. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாமரத்துப்பட்டி கிராமத்தில் ஏழை பெற்றோருக்கு 1981ஆம் ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி மகனாக பிறந்தவர் நந்தகுமார். அவருக்கு அரவிந்த்குமார் என்ற சகோதரரும் இருக்கிறார். விவசாயம் செய்து வந்த நந்தகுமாரின் அப்பா கருப்பண்ணனுக்கு போதுமான அளவுக்கோ பிள்ளைகளை ஓரளவுக்கு பார்த்து கொள்ளும் அளவுக்கோ வருமானம் இல்லை. இதனால் விவசாயத்தை விட்டுவிட்டு லாரி சர்வீஸ் செய்யும் நிறுவனம் ஒன்றில் கிளீனராக பணியில் இணைந்தார். அப்படியே மெல்ல மெல்ல ஓட்டுநராக பயிற்சி பெற்று லாரி ஓட்ட தொடங்கினார். ஓரளவுக்கு வருமானம் கிடைக்க தொடங்க பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டுமென முடிவெடுத்தார். கணவருக்கு துணையாக கருப்பண்ணனின் மனைவியும் தையல் மிஷின் ஒன்றை வாங்கி போட்டு பகுதி நேர தொழிலாக செய்தார். அதிலும் ஓரளவுக்கு வருமானம் கிடைத்தது. கருமையாக உழைத்து தங்களை முன்னேற்ற பாடுபடும் பெற்றோரை கடவுளாக பாவித்த நந்தகுமார் அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டுமென எண்ணி நன்றாக படித்தார். நாமக்கல் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை தமிழில் படித்த நந்தகுமார் பொள்ளாச்சி மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியில் பொறியியலில் இணைந்தார். படிப்பை முடித்த கையோடு வேலைக்கு செல்லலாமா, அரசு பணிக்கு தயாராகலாமா என நினைத்தவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பகுதி நேர வேலை பார்த்து கொண்டே அரசு பணிக்கே தயாரானார். ஆனால் பணியில் ஏற்படும் தாமதமும் அயற்சியும் அரசு பணிக்கு தயாராவதை சிரமமாக்கியது. ஆனால் மறுபக்கம் கஷ்டப்படும் தந்தைக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவரை என்ன செய்வதென முடிவெடுக்க முடியாமல் திணறினார். ஒரு கட்டத்தில் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்றால் முழுமையாக படிப்பதே சரி என நினைத்து வேலையை விட்டார். இல்லை என்றால் UPSC தேர்வு எழுதவே முடியாது என்ற நிலைக்கு வந்திருந்தார் நந்தகுமார். தமிழ் வழியில் படித்திருந்ததால் IAS தேர்வையும் தமிழ் வழியிலேயே எழுதுவது என முடிவெடுத்து தயாரானார். முதலில் தேர்வு எழுதிய போதுதான் அந்த தேர்வின் கடினம் என்னவென்று நந்தகுமாருக்கு புரிந்தது. முதல் தேர்விலேயே தோல்வி. ஆனால் விட்டுக் கொடுக்க மனம் வரவில்லை. 2ஆம் முறை முயற்சி செய்தார். இப்போது அகில இந்திய அளவில் 350வது இடம் கிடைத்தது. ஆனால் IAS ஆவதற்கு அந்த மதிப்பெண்கள் போதுமானதாக இல்லை. IRTS பணி கிடைத்தது. வேண்டாம் என்று சொல்லவும் முடியாமல் பணியில் சேரவும் மனமில்லாமல் இருதலை கொள்ளி எறும்பாய் நின்றார் நந்தகுமார். ஆனால் குடும்ப சூழலை நினைத்த போது வேலைக்கு போவதே சரி என்று அரசு பணியை ஏற்றார். ஆனால் அங்கேயே தங்கிவிடக் கூடாது என உறுதியாக நினைத்து மீண்டும் IAS தேர்வை எழுதினார். இப்போது காலம் நந்தகுமாருக்கு நல்ல விஷயங்களை தர தீர்மானித்திருந்தது. அகில இந்திய அளவில் 30வது இடத்தை பிடித்தார் நந்தகுமார். எந்த இலக்கை அடைய இத்துணை கஷ்டங்களை அனுபவித்தாரோ அதனை 3வது முயற்சியில் எட்டி பிடித்தார் நந்தகுமார். அப்போது நந்தகுமாரின் வயது 26. இளம் வயதில் IAS தேர்ச்சி பெற்ற நந்தகுமாருக்கு தமிழ்நாடு மாநில கேடர் ஒதுக்கப்பட்டது. முதல் பணியே கோவை மாவட்ட உதவி ஆட்சியர், அங்கிருந்து வேலூர் மாவட்டம். பின்னர் ஒரு 3 ஆண்டுகள் நிதித்துறையில் பணியாற்றும் வாய்ப்பு நந்தகுமாருக்கு கிடைத்தது. சிறப்பாக பணியாற்றிய நந்தகுமாருக்கு மாவட்ட ஆட்சியராகும் வாய்ப்பும் வந்தது. முதல் போஸ்டிங் ராமநாதபுரம் மாவட்டத்தில். சவாலான பணியை சந்தோஷமாக ஏற்றார் நந்தகுமார். இப்படியும் ஒரு கலெக்டர் இருப்பாரா என ராமநாதபுரம் மக்களே யோசிக்கும் அளவுக்கு மக்களோடு இயல்பாக பழகினார். என்ன கலெக்டர் தம்பி என எப்போது யார் சென்றாலும் சந்தித்து பேசும் சுதந்திரத்தை மக்களுக்கு கொடுத்திருந்தார் நந்தகுமார். மக்களும் குறைகளை கலெக்டரிடம் சொன்னால் சரியாகும் என நம்பினர். மாவட்டத்தில் நிலுவையில் கிடந்த பல விஷயங்களை ஒவ்வொன்றாக முடித்து மக்களின் நம்பிக்கையை பெற்றார். மாணவர்களை தேடி தேடி சந்தித்து படிப்பு குறித்தும் அரசு பணிகள் குறித்தும் ஓயாது பேசி வந்தார். அங்கு பணி முடித்தவருக்கு வேலூரில் ஆட்சியராக பொறுப்பு வந்தது. அங்கும் நந்தகுமாரின் இயல்பும் எளிமையும் வெளிப்பட்டது. பின்னர் பெரம்பலூர் ஆட்சியராக மாற்றப்பட்டதும் சுமார் 4.5 ஆண்டுகள் 3 மாவட்டங்களில் ஆட்சியராக பணி செய்தவருக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து அழைப்பு வந்தது. ஆட்சியர் பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டு பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில்தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சில சிக்கல்கள் எழ அங்கு செயலாளராக நியமிக்கப்பட்டார் நந்தகுமார். பல்வேறு தொழில்நுட்ப மாற்றங்களை அங்கு கொண்டு வந்தார். விரைந்து தேர்வுகளை முடித்து தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பணி நியமனமும் கொடுத்து ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்தார். நந்தகுமார் பதவியேற்ற சமயம் அது. அப்போது நடந்த தேர்வு ஒன்றில் பெரியார் என குறிப்பிடுவதற்கு பதில் சாதி அடையாளத்தோடு அவரது பெயர் கேள்வித்தாள்களில் இடம்பெற்றது. அவ்வளவுதான். தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் கொதித்தன. கடைசியில் கேள்வித்தாள் தயாரிக்கும் விதம் குறித்து முழுமையாக விளக்கி விவகாரத்தை சைலண்ட் ஆக்கினார் நந்தகுமார். ஆனால் அந்த பிரச்சனை ஓய்வதற்குள் குரூப் 2 தேர்வு ஆங்கிலத்தில் மட்டுமே நடத்தப்பட தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளாலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். தமிழில் IAS தேர்வு எழுதிய செயலாளரால் குரூப் 2 தேர்வுகளை தமிழில் நடத்த முடியாதா என கேள்விகள் எழுந்தன. தேர்வு மாற்றத்தையும் தமிழ் வழி படிப்போருக்கு அதனால் கிடைக்கும் நன்மை என்ன என்பதையும் விளக்கி இப்போது தப்பித்தார். ஆனாலும் விமர்சனங்கள் கடுமையாக எழுந்தன. இதன் பின்னர் மீண்டும் பணி மாற்றம். மின்வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டார் நந்தகுமார்.
அங்கு சுமார் 2 ஆண்டுகள் பணிக்கு பின்னர் கூட்டுறவுத்துறையின் பதிவாளராக நியமிக்கப்பட்டு பணியில் இணைந்தார். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேக ஆட்சிக்கு வர டாஸ்மாகை சீரமைக்க திட்டம் தீட்டப்பட்டது. அதனை செய்ய யாரை நியமிக்கலாம் என தேடிய போது முதல்வர் விஜய் கண்ணில் பட்டவர்தான் நந்தகுமார். டாஸ்மாகில் அடுத்தடுத்த அதிரடிகள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஸ்கெட்ச் நந்தகுமாரின் கைகளில் உள்ளது.